குளோபல் இக்வான்ஸ் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் சம்பந்தப்பட்ட வணிக நடவடிக்கைகள் இந்த மாதம் பெரிய அளவிலான போலீஸ் சோதனைகளை தொடர்ந்து நிறுத்தப்பட்டதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள GISPH தொடர்பான அனைத்து வளாகங்களும் தற்போது செயல்பாட்டில் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். இதனால் GISPH மீதான பொது நம்பிக்கையில் கணிசமான சரிவு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அதிகாரிகளின் வெளிப்பாடுகள் மற்றும் இவ்வமைப்பு வழிபாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக சமூக ஊடக கணக்கு மூலம் வெளிப்படுத்தியதை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நபர்கள் மற்றும் சேகரிக்கப்பட்ட உளவுத்துறை தொடர்பான விசாரணைகள் மூலம் GISPH உடன் இணைக்கப்பட்ட நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் சொத்துக்களை கண்காணிப்பதில் போலீசார் தற்போது கவனம் செலுத்தி வருவதாக ரசாருடின் கூறினார். விசாரணையின் ஒரு பகுதியாக GISPHக்கு சொந்தமான 138 வங்கி கணக்குகளை போலீசார் முடக்கி 8 லட்சத்திற்கும் அதிகமான நிதியை பறிமுதல் செய்தனர். மொத்தம் 1.87 மில்லியன் மதிப்புள்ள 22 வாகனங்கள் மற்றும் 14 சொத்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் விளக்கினார். கெடா மந்திரி விசார் டதஸ்ரீ முகமது சனூசி முகமது நூரின் மன்னிப்பை ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஸ் ஷா ஏற்றுக்கொண்டதற்கும் சனூசியின் மன்னிப்பு கோரலுக்கும் கெடா அம்னோ தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக அதன் தலைவர் டாக்டர் சைஃபுல் ஹசீசி ஜைனுல் அபிடின் தெரிவித்துள்ளார். சுல்தான் ஷராஃபுடினின் அறிவுரையும் நினைவூட்டலும் பொருத்தமானவை என்று அவர் கூறினார். இந்த மன்னிப்பு மிகவும் முதிர்ந்த அரசியல் நடைமுறைகளுக்கு வழிவகுக்கும் என்றும் அனைத்து அரசியல் கட்சிகளிடையே ஒற்றுமை உணர்வை வளர்க்கும் என்றும் கெடா அம்னோ நம்புவதாக அவர் கூறினார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பதவியேற்று 2 ஆண்டுகள் ஆன பிறகும் இன்னும் தனது சொத்து விவரங்களை அறிவிக்காதது குறித்து பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். முந்தைய 2 நிர்வாகங்களில் சுற்றுச்சூழல் மற்றும் நீர் அமைச்சராக பணியாற்றிய துவான் இப்ராஹிம் அனைத்து அமைச்சரவை உறுப்பினர்கள் மற்றும் அரசாங்க MPக்கள் தங்கள் சொத்துக்களை அறிவிக்க வேண்டும் என்று கூறினார். ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவ்வாறு செய்ய தவறியது அவர் சொல்லும் சீர்திருத்த முயற்சிகளுக்கு துரதிர்ஷ்டவசமானது என்று குவாங் கிரியான் MPயுமான அவர் FMTக்கு வழங்கிய செய்தியில் தெரிவித்துள்ளார். முகைதீன் யாசின் அல்லது இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் பிரதமராக அரசாங்கத்தை வழிநடத்திய போது நிலைமை எப்படி இருந்தது என்பதை ஒப்பிடுகையில் இது ஒரு படி பின்தங்கியதாகவே தோன்றுகிறது. அரசியல்வாதிகள் தங்கள் சொத்துக்களை அறிவிக்கும் எந்த நடவடிக்கையையும் எதிர்க்கும் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அன்வார் எந்த நேரத்திலும் தனது சொத்துக்களை அறிவிக்க தயாராக இருப்பதாக கடந்த வியாழக்கிழமை தெரிவித்ததை அடுத்து துவான் இப்ராஹிம் துவான்மான் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கூரில் உள்ள குளோபல் இக்வான்ஸ் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸுடன் இணைக்கப்பட்ட அனைத்து வீடுகளும் பள்ளிகளும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் மூடப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மந்திரி விசார் டதஸ்ரீ அம்ருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். மாநில இஸ்லாமிய மதத்துறை அமலாக்க குழுக்கள் மற்றும் காவல்துறையால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று அவர் கூறினார். மத பள்ளிகள் உட்பட GISPH தொடர்பான தங்கும் இடங்களை உடனடியாக மூட உத்தரவிட்டுள்ளதாகவும் சமய அறநிலையத்துறை அமலாக்க குழுக்கள் மற்றும் காவல்துறையினரால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டின் முக்கிய நுழைவு மையங்களில் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை வலுப்படுத்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய 40 அதிநவீன பேக்கேஜ் ஸ்கேனிங் எந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ளதாக தேசிய சுங்கத்துறை இயக்குநர் அனீஸ் ரிசானா ஜைனுடின் தெரிவித்துள்ளார். மே மற்றும் ஜூன் மாதங்களில் நிறுவப்பட்ட இந்த ஸ்கேனர்கள் கடத்தப்படும் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களை அடையாளம் காண சுங்கத்துறையின் திறனை மேம்படுத்தும் என்று அவர் கூறினார். இந்த எந்திரங்கள் துல்லியமான தரவை வழங்கும் என்பதோடு கசிவுகளை குறைப்பதற்கும் அரசாங்க வருவாயை அதிகரிப்பதற்கும் உதவும் என்று அவர் கூறினார். KLIA அஞ்சல் மற்றும் குரியர் மையத்தில் 5,77,000 வெள்ளி மதிப்புள்ள கஞ்சா கைப்பற்றப்பட்டதை கண்டறிய இந்த ஸ்கேனர்கள் உதவியதாக அவர் நினைவூட்டினார். பயணிகளின் உடலில் அல்லது உள்ளே மறைத்து வைக்கப்பட்டுள்ள பொருட்களை கண்டறியும் உடல் ஸ்கேனர்களையும் சுங்கத்துறை வாங்கி உள்ளதாக அவர் தெரிவித்தார். பயணிகள் இடைநிறுத்தப்படாமல் எந்திரங்களை கடந்து செல்ல முடியும் என்பதால் இத்தொழில்நுட்பம் விரைவான ஆய்வுகளை அனுமதிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். பினாங்கு ஜார்ஜ்டவுனில் மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து வேன் மீது விழுந்ததில் 2 சீன சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். இந்நிலையில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தஞ்சோங் நாடாளுமன்ற சேவை மையத்திலிருந்து 10,000 வெள்ளி நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது. தஞ்சோங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் ஹூயிங் ஒவ்வொரு குடும்பமும் 5,000 வெள்ளி பெற்றதாகவும் தேவைப்பட்டால் அவரது சேவை மையம் கூடுதல் உதவிகளை வழங்கும் என்றும் தெரிவித்தார்.
மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களின் பெயர் விடுபட்டதாக சர்ச்சை எழுந்த நிலையில் ஜொகூர் மாநில செயலாளர் தான்ஸ்ரீ அஸ்மி ரொஹானி வாக்காளர்களுக்கு விளக்கமளித்தார். கடந்த தேர்தலில் வாக்குச்சாவடிகளில் வாக்கு செலுத்தியவர்கள் மீண்டும் அதே வாக்குச்சாவடிக்கு வாக்கு செலுத்த வந்ததால் இந்த குழப்பம் நிலவியதாகவும், வாக்குச்சாவடிகள் மாறினாலும் அனைத்து வாக்காளர்களும் வாக்குகளை செலுத்த இயலும் என்றும், வாக்காளர்களின் தற்போதைய முகவரிக்கு ஏற்ப அருகாமையில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு அவர்களின் வாக்குகளை செலுத்த தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டதை அவர் நினைவுறுத்தினார். சிரம்பான் நீலாய் பெர்சியாரான் சாலையில் சமிக்ஞை விளக்கில் காத்திருந்த 5 வாகனங்களை கனரக லாரி மோதியதில் 31 வயது இளம்பெண் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். லாரியின் பிரேக் செயலிழந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக நீலாய் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் மாத் கானி லத்தே தெரிவித்தார். விபத்தில் பாதிக்கப்பட்ட மேலும் 4 வாகனத்தில் இருந்தவர்களும் விபத்துக்கு காரணமான லாரி ஓட்டுநருக்கும் எந்த ஒரு காயமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கான மேல் விசாரணைக்காக 30 வயது லாரி ஓட்டுநர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக மாத் கானி லத்தே தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.